பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னாடி ஒரு அண்ணா ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு எதுக்கு ஊர் ரொம்ப, நம்ம அமைதியாக போவோம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேக்கா மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்தையுமே போலீஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி எல்லா இடத்தையுமே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. கீழே ஃபுல்லாக ஃபுட் கார்னர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே ஃபுல்லாக சாப்பாட்டு கடை, சாப்பிட்ற இடம் எல்லாமே இருக்கும் இங்கே. அந்த காலத்தில் எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, வணிகம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான புகைப்படம் தான் இது. தேக்கா மாலுக்கு உள்ளார இந்த மாதிரி அங்கங்கே கற்பனை ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. நல்லா அழகாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படிலாம் வணிகம் செஞ்சாங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் வியாபாரம் செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. பிஃபோர் இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ ஆஃப்டர் இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக டேபிள்ஸ்லாம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மாற்றிருக்காங்க. நார்மலாக இந்த வாஷ் பேஷன் கூட அந்த கை கழுவுற இடத்துலேருந்து வராண்டா ஃபுல்லாக டைல்ஸு, இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டுக்கிட்டே வராங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரி இந்த ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி வேடிக்கை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்ல, இந்த பாம்பு மகடி ஊதி பாம்பு காமிக்கிறது, அடுத்து இந்த மாதிரி மூட்டையாக மூட்டையில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறது, அதுக்கடுத்து இந்த மாதிரி கூண்டு கட்டி விற்கிறது. நம்ம ஊரில் இப்பயும் பார்க்கலாம். அந்த உப்பு பொரிக்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி தான் அப்படியே ஒரு பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் எங்கே அப்படி சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு கூட்டம், செம பெரிய கூட்டம் இருக்கும். என்னென்னு பார்த்தா உள்ளார குரலி வித்தை காட்டுற மாதிரி இந்த பாம்பு கீரிக்கு சண்டை விடுறது நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். பாம்புக்கு இந்த கீரிக்கு சண்டை விடுவாங்கள்ல, அதெல்லாம் நினைவூட்டுற வகையில் இங்கே அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து இந்த எடை போடுவோம், தராசுகள் பார்த்தோன்னா நமக்கே தெரியும். அடுத்து இந்த பால் வியாபாரம் பண்ணுறது நம்ம சைக்கிளில் பார்ப்போம் அந்த காலத்தில். இப்போது சில பேர் பண்ணுறாங்க. எல்லாருமே பாக்கெட் பாலுக்கு மாறிக்கிட்டு தானே இருக்கும். இந்த மாதிரி வியாபாரத்தை எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிற விதமாக தான் இங்கே இந்த கற்பனை ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. மற்ற நாள்லாம் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா எல்லாமே இருக்கும் எல்லா இடத்தையுமே. அடுத்து இது இறால் வடை. கிளாஸில் இருக்கிறதுனால ஒழுங்காக தெரியலை, வேறு கடையில் பார்க்கலாம். கடலை வடை, போண்டா, கீரை வடை, பூரி, சட்னி. இப்போ பார்த்தீங்களா மீன் கறி, புட்டு சாப்பிடுவோங்க. அது மாதிரி ஒரு போலீஸ்கார் ஹேண்ட் கன்னோட நிற்கிறாரு. இங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பசிக்கும்ல, அவங்களும் சாப்பிடணும்ல. சிங்கப்பூர் போலீஸ் பழக்கடை. இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கும். ரொம்ப நிறையா இருக்கும் கடைகள் எல்லாமே. இது இதோட இல்லை, அப்படியே நீண்டு போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருந்தால் பார்த்தா அது டைம் எடுக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். $1 விற்கிறாங்க. நம்ம பருப்பு வாங்கிட்டு போகலாம், இப்போ வேணாம். ஓகே ஓகே ஓகே. ஆஃப்டர் கம்மிங். ஸோ நான் என்ன பண்ணலான்னா அந்த துணி கடை போய்ட்டு பார்க்கலாம்.